என்ன பண்ணி கொஞ்சம் அடக்கமாக என்ன பண்ணணும் உட்கார வச்சுக்கிட்டு இன்னும் பட்டு ஒட்டத்துக்கு உட்காந்துக்கிட்டியா இன்னும் நம்மளே தின்னுபிட்டு உட்காந்துட்டா போதுமா? பாட்டி அம்மா ரெசிபி மட்டும் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்குது. ஆமாம், அப்படி என்ன பண்ண சொல்கிறேன்? இந்த இருட்டில் கோழி கூப்பிட்டுருச்சு, தண்ணி கூட குடிக்க விட மாட்டேன். போ கண்ணு தண்ணி கொஞ்சம் குடியா. ஐயோ பாட்டிக்கு வந்து தண்ணியை கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாருல் மஹப்பா சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நாம் யாரை பார்க்குறோம்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான். அவங்க மதரசாவில் ஆதரவு பெற்றுட்டு வராங்க. இவங்களுடைய பேர் என்னென்னு சொன்னால் பிச்சாயி. இவங்களுடைய வயசை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இவங்களுக்கு வயசு 102. இவர்களுடைய காலத்தில் என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிட்டாங்க, எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, அந்த உணவு முறைகள் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதை அந்த பாட்டியே சொல்லுவாங்க பாருங்கள், நம்ம அதை செஞ்சு பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு 102 வயசு. என் பேர் பிச்சா. நீங்களும் வாழணுமா? அந்த மாதிரி நான் சொல்கிற உணவை சாப்பிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஞாபக சக்தி அதிகமாக வல்லார ஊறுகாய் செய்யலாம் வாங்க. பாட்டியுடைய வயசை கேட்டீங்க, பேரை கேட்டீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறாங்க. என்னடா பிச்சாயிங்கிற பேரை வச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் நினைக்காதீங்க. அவங்க 97 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. பாட்டியம்மா, உங்களை யாராவது கட்டாயப்படுத்தி முஸ்லீமா மாற சொன்னாங்களா? அது இல்லை. நீங்களா தான் முஸ்லீமா மாட்டீங்களா? ஏன் முஸ்லீமா மாறினீங்க? நான் எப்படி என்னதுனால நம்ம போயிட்டு அல்லாஹ்கிட்ட சேர்ந்துக்கணும் அப்படின்னு சேர்ந்துக்கிட்டீங்க. ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ நம்ம வல்லார ஊருக்காக்கி என்னென்ன தேவையானு நம்ம பார்த்துடலாம். இப்போ சரி வாங்க. எங்கள் பிள்ளைங்களெல்லாம் காண ஒன்று கூட வேலையில் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுப்புக்கிட்ட வந்துட்டோம். பாட்டி வந்து கொஞ்சம் இப்போ நைட்டில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பகலில் கொஞ்சம் பாட்டி வெயில் தாங்க முடியாதான், நைட்டில் செய்யலான்னு சொன்னாங்க. இரவு நேரம் 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் ஊறுகாய் செய்ய போகிறோம். பாட்டி ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கிறதுக்காக இப்போ டீ கொஞ்சம் குடிக்க போகிறாங்க. டீ குடித்தோடனே அடுப்பத்தை வச்சு வேலையை ஆரம்பிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். டீ நல்லா இருக்கு. டீ நல்லா இருக்கா? அவரு தான் வச்சாரு. டீ நல்லா இருக்கு. பாட்டியம்மா, எங்களுக்கெல்லாம் பல்லு இருக்குது, நாங்கள் பல்லு தேய்க்கிறோம். நீங்கள் எப்படி பல்லு வளர்க்குவீங்க? உங்களுக்கு பல்லே இல்லைல்ல? பல்லே இல்லை. எவரை தடவுவீங்களா? அப்படி தடவி அப்படி துப்பிடுவீங்க. அப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே சோறு தும்பியா? இல்லை, பல்லுதான் இல்லையே. நீங்கள் பல்லுக்கு பிஸ்மில்லா. ஆடு பிடிச்சி பாட்டியமாக தூக்க முடியாதுங்க. அதனால் நாங்கள் தூக்கி கொடுக்குறோம். அவன் அதாவது எல்லாமே முழுமையாக அவன் கையால் செய்யணும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் செய்கிறோம். வச்சு விடுங்க அப்படியே. அவ்வளோதான். வல்லாரை என்ன பாட்டியே? வல்லாரை ஊறுகாய் போட்டாவில் எடுங்க. வல்லார ஊறுகாய் செய்ய அடுப்புல சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். நல்ல எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எப்படி நான் கிண்டுவேன். பாட்டி வளர்க்கட்டுமா? வளர்க்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வணக்குறோம். தேவண்டத்தையும் கிண்டி தான் ஆகணும். நல்லா கிண்டணுமா? ஆமாம். ஒரு மவை சேர்த்து போயிட்டான். பெரிய தளவான மவை. அவருக்கு தான் 84 வயசு இருக்கும். அவர் சேர்த்து போயிட்டான்ப்பா, தங்கமான போய். சரி பாட்டியம்மா, இன்னும் எத்தனை வயசு வரைக்கும் வாழலான்னு இருக்கிறீங்க? அதுனானோ நாளைக்கு முடிஞ்சாலும் சந்தோஷம். வாழலாம் விருப்பம் இல்லை? ஆமாம். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, நம்மளாம் எல்லாம் அந்த உணவெல்லாம் கேட்டு பாட்டி 100 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு எப்படின்னு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பாட்டி சொல்கிறாங்க இப்போ போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாதுங்கிறாங்க. ஏன் பாட்டி அப்படி சொல்கிறீங்க? இன்னும் நிறைய நாள் இருக்கலாம். என்ன உட்காந்துக்கிட்டு நீ இதுக்கு மேலே என்ன உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? 102 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் தான் நடக்கிறீங்களே. நடக்கிறேன். இன்னும் ஒரு 10 வயசு வரைக்கும் இருங்களேன். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க மக்களே, வயசு நம்ம இன்னும் அதிகம் வேணும்னு கேட்போம். இவங்க ஒரு நிமிஷம் கூட எனக்கு வேணாம், கடவுள் நடக்கும் போதே இவ்வளவு இருந்தோம்ல போதும். நல்ல முறையில் கொண்டு செய்யறீங்க. செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அங்க பார்த்து சொல்லிடுங்க. நல்ல முறையில் நீங்க செய்யறீங்க. என்ன செய்யணும்? தொழுவு செஞ்சு நீங்க மௌத்தா போனாவா? ஆமா. மௌத்தா போனா என்ன பண்ணுவோம்? எல்லாரும் சேர்ந்து தூக்கி கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணிடணும். நம்மகிட்ட எல்லாம் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, இறந்து போனாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அவங்களை அடக்கம் பண்ணுமாமா? ஆமா, பண்ணுங்க. மக்கள்கிட்ட சொல்லுங்க.
பண்ணுங்க ஆ எல்லாரும் சேர்ந்து. என்ன பண்ணுங்க? என்ன பண்ணி கொஞ்சம் அடக்கமாக ஆ என்ன பண்ணணும்? உட்கார வச்சுக்கிட்டு இன்னும் 10 வருஷத்துக்கு உட்காரிக்கிட்டியா? வேண்டாம் போதும். இருக்குமா? இன்னும் வணக்கி இந்த இதெல்லாம் போடணும்ல. ஆமா ஆமா ஆமா. ஸ்கூல்ல எவ்வளோ படிச்சிங்க? அண்ணாண்ணா ஆ நான் பள்ளிக்கூடமே போகல. எங்க புளியாங்கொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 1வது படிக்கிற புக்கு போட்டு கொடுப்பாங்க. நான் கொஞ்சம் மரத்தில் மாடிக்கிட்டு அப்படின்னா அப்போ இது புளியாங்கொட்டை அடிக்கிறேன். பாருங்க நூடுல்ஸ் மாதிரி இருக்குது, சேமியா மாதிரி இருக்குது பாட்டி. ஆமாம் அப்படிதான் இருக்கும். பாருங்க நல்லா ஆறணுங்கிறதுக்காக நம்ம அப்படி 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 இப்போ நீங்கள் பாடின தாலாட்டு பாடுங்க. தாலாட்டு பாட்டு. ஆறாறு ஆறியாறு என் கண்ணீர் ஆறாறு அறியாறு உனக்கு மாறி கொண்டு வந்தார் உங்கள் மாமி அப்படி சொல்லி தூங்க வச்சிருவீங்க. இவ்வளோ தெரியுமா? வேற எதுவும் பாட்டு, வேற என்ன பாட்டு பாடுவீங்க? வேறு பாட்டு ஆட்டு இதான் பாட்டு ஏட் ஆட்டுவீங்க. ஆமாம் தொட்டி அப்படி பிடிச்சி ஆட்டி விட்டுட்டு அடுப்புல வேலை செய்யணும். நீங்கள் தொங்கணும் அப்படின்னு ஒரு ஆட்டு இப்படி ஆட்டி விட்டுட்டு அங்கே அடுப்பில் சோறாக்கணும்ல. நீங்கள் ஆட்டுற ஸ்பீடை பார்த்தா குழந்தை கொண்டு போய் எங்கேயோ விட்டுருவீங்க போல இருக்கேன். இந்த ஆட்டு ஆட்டுறீங்களே? அப்படி தான் ஆட்டி விடணும். அப்படி ஆட்டினாச்சும் அப்படின்னு தூங்கணும். அங்கே அடுப்பில் சோறாக்கணும்ல. கேட்டால் கேஸா கீஸா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் வேற இப்பெல்லாம் வந்து ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தை பார்த்துக்கவே ஒரு ஆள் போட்டுக்கிறாங்க. இப்போவா? ஆமாம் இங்கேயா புள்ள பார்த்துக்கவே ஒரு ஆள் போட்டுக்கிறாங்க. நீங்களாம் குழந்தைய ஆட்டி விட்டு அடுப்பில் சோறாக்குனீங்க. ஆமாம். இப்பெல்லாம் தாலாட்டு பாட்டுலாம் கிடையாது. இப்பெல்லாம் ஃபோனை பார்த்து புள்ள பக்கத்தில் போட்டு ஃபோனை போட்டு ஓடிடுறாங்க எல்லாம். அது ஃபோனை பார்த்து நடக்குதுங்க பிள்ளைங்க எல்லாம். ஐயோ என்ன ஆகிறது இப்படி இருந்தால் பொழப்பு? நாங்களாம் அப்படிதான். இல்லாட்டி எங்கள் வீட்டுக்காரெல்லாம் அடிப்பான் அடிப்பான். இப்பெல்லாம் பொண்டாட்டிங்க தான் புருஷன் அடிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கொண்டே போடுவான் ஆளு. அப்படி மீச இருக்கும். ஆமாம். சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் பல்லுலாம் இல்லைன்னு சொல்லி வச்சிங்களேன், வாய் பப்புன்ட்டே இருப்பாங்களா, நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? பல்ல இல்லை, எல்லாம் போயிடுச்சு. இல்லை சில பேர் பல்லு இல்லாதவங்க வாய் அப்படி இப்படி ஆன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் அப்படியெல்லாம் எல்லாரும் பண்ண முடியாது. ஸ்பூனோட சேர்த்து கொஞ்சமாக பிஞ்சி. இது வந்து எதுக்குன்னு சொன்னால், இந்த காலத்து ஆளுங்கள்லாம் விறகு அடுப்புனா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் கேஸை தான் வேணுங்கிறாங்க. இப்போ கேஸு கூட இல்லை பாட்டியம்மா, கரண்ட்டில் சுவிட்ச் போட்டோன்னு வச்சுக்கோங்க. சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, சுவிட்ச் போட்டால் கரண்ட் அடுப்புலேயே வேலை பார்த்துக்கிறாங்க, கரண்ட்லேயே. அதெல்லாம் நல்லதா? தப்பு தப்பு. ஷூட்டிங்கு ரொம்ப தப்புப்பா. அதில் செய்யக்கூடாது. உங்களுக்கு யாரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்களா? எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட்டின புருஷனோட சரி. அந்த கட்டின புருஷன் இருக்கான்ல, மீசை அப்படி வச்சுருப்பான். அவன் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். ஏய் இன்னைக்கு பண்ணணும். இல்லை அவன் சொல்கிறீங்க புருஷன் அப்படி சொல்லலாம். சொன்னா என்னப்பா ஆளே இல்லையப்போ, நேருக்கு நேராக சொன்னால் கொண்டே போடுவான். இப்போ ஆள் இல்லைன்னு தைரியமாக சொல்கிறீங்க. ஆமாம். அப்புறம் அவர் ஆத்மா பார்த்துக்கிட்டே இருக்காதா? என்னட்டா பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் மதரசாவுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு. 97 வந்தீங்க, களிமா சொன்னீங்க, முஸ்லீமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இங்கே இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்ததுக்கு அப்புறமா எப்படி உங்களுக்கு இருக்குது? இங்கே நல்லா பார்த்துக்கிறாங்களா? இங்கே நம்ம இடத்துல இப்போ நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. சாப்பாடு கீப்பாடு எல்லாமே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. ஏன் நீங்கள் சாப்பிட்ட அளவுக்கு கொடுக்குறாங்களா? ஆமாம். நான் வேணான்னு சொன்னா தான் வேணாம். ட்ரெஸ்ஸு கொடுக்குறது, ட்ரெஸ்ஸு வேற பார்த்துக்கிற வகை விதத்தில் சோப்பு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ஆமாம். மற்ற இந்த சாப்பாட்டுக்கு தேவையானது, நம்ம இடத்துக்கு இருக்கிறதுக்கு செட்டு பட்டுலாம் கொடுத்துருவாங்கல்ல, ஆமாம். அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும். இதே மாதிரி ஏன் மாதிரி இன்னும் வர்றவங்களுக்கு செய்யணும். ஆமாம், அவங்க செய்யணும். ஆமாம், ஏன் மாதிரி வராங்கல்ல. ஆமாம். அனாதியாக மாதிரினா எப்படி? அனாதியாக வராங்கல்ல. நாங்க தான் இருக்கிறோமே, நீங்க அனாதை இல்ல. நீங்க இப்ப இருக்கிறீங்க, அங்க ஊர்கட்டுல பார்த்தால தெரியும். அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து அதெல்லாம். நம்ம கிட்ட இடம் பத்தலையே பாட்டி, நமக்கு எல்லாத்தையும் பார்க்கணும்னு தான் ஆசை. நம்ம கிட்ட இடம் பத்தல, நம்ம இடம் நிறைய வாங்கணும்னு துவாசிங்க. சரி, இடம் வாங்கணும்னு. ஆமா. அப்ப இடம் வாங்கி இன்னும் நம்ம நிறைய கட்டி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். கட்டி நம்ம நிறைய இன்னும் ஏழை மக்களுக்கு செய்யணும். ஆமா, அப்ப எல்லாம் நல்லது கொடுப்போம். பாட்டி இங்க வந்து என்ன மாதிரியான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க இங்க இல்லையா? வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, வயசு போனவங்க, ரொம்ப முடியாதவங்க எல்லாத்துக்கும் நீங்க தான் செய்யணும். உதவி செய்யணும். ஆமா, நீ தான் செய்யணும்.
அவங்கள இப்படி உட்கார வச்சு. நான் மட்டும் இல்ல பாட்டியம்மா, நான் வந்து பல பேர் கொடுக்குற உதவியை தான் வாங்கி செய்றேன். ஆமா, அங்க அதை பார்த்து சொல்லுங்க, ஆளுங்களை பார்த்து சொல்லுங்க. ஆளுங்களை பார்த்தா இங்க இருக்கிறாங்க இது உள்ள சொல்லுங்க. நீங்க இல்லாதவங்களுக்கு அப்படி கொடுத்து வருவங்கப்பா, இல்லாதவங்களுக்கு கொடுத்து வருவங்க. நமக்கு அது உண்டு. நமக்கு நம்ம இப்படியே இருக்க மாட்டோம். ஆமாம், இது வயசாகவே நம்ம இருக்க மாட்டோம், தெரியுமா? அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு கொடுத்து இதை கொண்டு போய் நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கொடுங்க, சரியா? இந்த நம்மளே தின்னுபிட்டு உட்காந்துட்டா போதுமா? அவங்க இல்லாதவங்க பட்னியாக கிடப்பாங்க, பாவம் இல்லை. இந்த அந்த பெண் இந்தாக்கணும் வாகனம் பா 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 அப்படின்னா அதான் நல்லது. அதான் நல்லது. எடுக்கவா? எடு. என்ன வணக்குறீங்க? முதல்ல தண்டை வணக்கியாச்சு. அடுத்து இப்ப இலைய வணக்குறோம். வணக்கம் வணக்கம். அந்த சட்டிக்கு பிடிக்கிற அளவுக்கு போட்டுக்கிறேன். போடும். இலைக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான வேக்காடு தேவையில்லை. ஆமா, இது சீக்கிரமா வெந்துடும். சீக்கிரம் ஆகி போயிடும். நீங்க நினைக்கலாம் ஏன் இரவுல பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டி சொன்னாங்க நைட்ல பண்ணிக்கலாம், அந்த வெயிலில் நல்லா தாங்க முடியாதுன்னு சொன்னதுனால தான் நம்ம நைட்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொன்று, இரவு நேரங்களில் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னு சொன்னால் காலையில் நல்லா அழகாக சூப்பராக அந்த ஊறுகானது அதோட டேஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம், பார்த்துடலாம். பாட்டி சொன்ன எல்லா விஷயமும் செஞ்சு வச்சுட்டோம். இப்போ அதை தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை என்னென்ன வச்சுருக்கோங்கிறத இப்போ இதில் பாருங்கள். நல்லெண்ணெய், பெருங்காயம் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கரைச்ச புளி, கல் உப்பு, வரமிளகாத்தூள், வெந்தயம் வறுத்து அரைச்சது, கடுகு வறுத்து அரைச்சது, எல்லாம் பறக்க போகுது பாரு. பூண்டு வணைக்க அரைச்சது, பல்லார தண்டு இலையும் வணைக்க அரைச்சது, இப்போ பறந்துக்கிட்டு ஓட போகுது பாரு. அல்ஹம்துலில்லாஹ். பாட்டி சொல்றாங்க பாட்டு நம்ம வியாபாரம் பண்ணோம்னா நல்லா பறந்துக்கிட்டு ஓடுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா வாங்க எப்படி இப்ப நம்ம தாளிக்கிறதுன்னு பாப்பா பாட்டி சொல்லி கொடுப்பாங்க. கண்டிப்பா. இந்த எண்ணெய் ஊற்றுக்கண்ணே. ஊற்றிடுறேன். ஊற்றி தாளிச்சு விடு. பாட்டி வந்து மதரசாவுடைய வருமானத்துக்காக வேண்டி இந்த மாதிரி ஊறுகாலாம் செஞ்சு போட்டு விற்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வல்லார ஊறுகாய், இது வித்துருச்சுன்னு சொன்னால் இன்னும் நிறைய வாங்கி செய்யலான்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஒரு எண்ணம் என்ன பண்ணுறோம், நம்ம வியாபாரம் மட்டும் நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியலை. நம்ம வியாபாரம் பண்ணல பாட்டி, நம்ம மதரசாவுக்கு தான் நம்ம கொடுத்துக்கிட்டோம். சுத்தமான நல்ல நிலை இப்படி ஊற்றினா மட்டும்தான், போட்டால் மட்டும்தான் இப்படி நுர அதிகமாக வரும். இப்படி நுர அதிகமாக இருந்தால் சுத்தமான நல்லெண்ணெய். ஆமாம், சேக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். கடுகு போட்டாச்சு. அப்படி கொட்டாத கண்ணு இல்லை, கண்டியில் அள்ளி போட்டாங்க. இது பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிடணும் பாட்டியோட கணக்குப்படி. நல்லா கிண்டணும். தோசை இட்லிக்கெல்லாம் போடலாமா? அதுவும் தொட்டுக்கலாம். தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கலாம்? சப்பாத்திக்கும் கொஞ்சம் எடுத்து வச்ச அப்படி நக்கிக்கணும். ரைட். பாதி போடுவோம். போடும். அப்புறமா பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். பத்தலாம் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடுக்கணும். நல்லா கிண்டணும். ஆமாம், நல்லா கிண்டி. ஊறுகாயை போட்டு பார்த்து ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. ஆமாம், நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஏன்? அதெல்லாம் ஒன்றாவாது. நல்லா இருக்கும். ஒன்றாவாது. புளி தேவையான அளவுக்கு ஊற்றணும். ஊற்று. ஏன்னா சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சோம்னா பத்தாது. போடுங்கண்ணு போடுங்கண்ணு. போதும் போதும் கிண்டிடுங்க. பாருங்க மக்களே, நம்மளால் கொஞ்சம் கிண்ட முடியல, அதனால அண்ணன் ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. பாட்டி அம்மா ரெசிபி மட்டும் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்குது. ஆமாம், அப்போ என்ன பண்ண சொல்கிறேன் இந்த இருட்டில்? இப்போ நல்லா கொதிச்சிச்சுன்னா இறக்கி வச்சுட்டோம்னா முடிஞ்சு. இப்போ நாக்கு என்ன பாம்பு மாதிரி வருது, இவ்வளோ பெரிய நாக்கு. சூப்பராக்கு. பாருங்க, லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி வெந்தயத்தூள் கொஞ்சமாக மட்டும், ரொம்ப போட்டிங்கன்னா கசப்பாயிரும், போதும். அதுக்கப்புறமா கடுகுத்தூள். ஆல்ரெடி வெந்தயத்தூளும் கசப்பு தான், கடுகும் கசப்பு தான். போதும். நரம்பெல்லாம் நல்லா ஓடும். நல்லா ஓடும். அதனாலதான் இன்ன வரைக்கும் நரம்பு நல்லா ஓடிட்டு இருக்கு. பாட்டி இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. வெரி குட். பார்த்துக்குங்க, இந்த மாதிரி சத்தியமா ஒரு 10 முறை இப்படி செஞ்சோம்னா நம்மளால முடியாது. பாட்டி அடி போட்டுற அளவுக்கு சரியான ஸ்ட்ரென்த் இருக்குது. எல்லாம் கூப்பிடுங்க, எல்லாத்தையும் வர சொல்லி.
வாங்க மக்களே சாப்பிடுவாங்கன்னு சொல்லி இப்போ இன்னத்தில் எவன் எந்திரிச்சு வர போகிறான்? சும்மா வீடியோவில் சொல்றதுக்கு சொல்லுங்க. அல்ல சொல்லிக்கிட்டு தூங்கிக்கிட்டு போடுங்க. இல்ல பாட்டி, சும்மா வீடியோ உள்ள பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆளுங்க டிவியில. சரி, அவங்கள பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் வாங்க. இதை துணி போட்டு தான் மூடணும். நல்லா காட்டன் துணி, எண்ணெய் ஈரப்படாத துணியை போட்டு ஆமாம் தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா வேத்து அந்த தண்ணி பட்டுரும். இப்படியே தொட்டா என்ன ஆகும்? சூடு கை பழுத்து போகும். ஒரு நாக்கு நீட்டுங்க வைக்கிறேன். நீங்க 100 வயசுக்காரங்க இருந்தாலும் எல்லாம் தாங்க முடியும், தாங்குங்க. 100 வயசுக்கு முன்னாடி இருக்க கூடாதுங்கிறியா? அப்படி நான் சொல்லவே இல்லையே. பையா ஆட்டும். பாட்டி கை கழுவுறாங்க, நல்லா கழுவுங்க. என் கையில் நான் என்ன பண்ணேன்? சும்மா இருந்தாலும் சாப்பிட கழுவுறது இல்லையா? நான் ஊட்டி விடுறேன். நான் ஊட்டி வாயுக்கு ஒரு கொண்டாச்சே இல்ல, கொஞ்சமா விட்டுறேன். கொஞ்சமா விட்டுறேன். கொண்டா எனக்கு உண்டா கொண்டா, நான் வாயில போட்டுக்கிறேன். சோடா எல்லாரும் வாங்க. சூப்பர். சாப்பிட்டு 100 வயசு இருக்கணும். வாங்க. பாட்டி நல்லா வெளுத்து கட்டிட்டு இருக்குது. தோசை கொஞ்சோண்டு ஒரு தோசை தரேன் பாட்டி. ஆஹா, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சூப்பரா இருக்குது. கொஞ்சம் போதும். பாட்டி தோசை சாப்பிட்றாங்க. போதும். வாங்க, நாங்கள் சாப்பிட்றோம். எல்லாரும் வாங்க. கோழி கூப்பிட்டுருச்சு. 9 மணின்னு ஆரம்பிச்சு கோழி கூப்பிடுது. தோசைக்கு சூப்பராக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்போ புதுசாக செஞ்சதுனால கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருக்கு. சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ். பழசாக சரியா போயிடும். ஏன் தோசை கொடுங்க போ. நீ தின்னு. திக்கி திக்கிட்டு தின்னு அரைக்கிட்டு இருக்கணும். வேணாம், இதுன்னா அதையும் முழுங்கலாம். பாட்டிக்கு வந்து தோசை சாப்பிட்டா மெல்ல முடியாதாம்மா, பல்லு இல்லாதனால. அது அதை பண்ணுவோம். இந்த 100 வயசை கடந்த நபர்களெல்லாம் சொல்லக்கூடிய உணவுகளெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச வீடியோஸை எடுத்து நம்ம போடுவோம். இதை பார்த்துட்டு இந்த பாட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. லைட்டா அப்படின்னா நான் சொல்றேன், திருப்பி சொல்லுங்க. இப்படி கையை வைங்க. இப்படி லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது தெரியல, வாயில வரல. பாட்டிக்கு எதிராக நான் சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். தண்ணி கூட குடிக்க விட மாட்டேன். போ போ உள்ள போ. தண்ணி கூட குடிக்க விட மாட்டேன். போ கண்ணு தண்ணி கொஞ்சம் குடியா. ஐயோ, பாட்டிக்கு தண்ணியை கொடுங்க. அத சொல்லிட்டு போ. நீ போய் எங்க உட்காந்து சாப்பிடு. போ, என்கிட்ட உட்கார போ. இதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கிடலாம் பாட்டியம்மா. கோழியே கூப்பிட்டு சாப்பிட்டு சொன்னா சொல்லாட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பாட்டி.